ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி திதி. அமிர்த சித்த யோகம். சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருப்பது சிறந்த பலனை அளிக்கும். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சந்திரன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாயின் ஆதிக்கத்தால் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாயின் ஆதிக்கத்தால் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் மற்றும் விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம், புது வீடு கட்டுதல், விவசாய நிலம் வாங்குதல் போன்றவை உங்களுக்கு சாதகமாக அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் புது இடமாற்றம் அல்லது புதிய பதவிகள் வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் மாறிவிடும். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இது மிகவும் மகிழ்ச்சியான ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று அமையும். கல்வி சம்பந்தமாக படிப்பவர்களுக்கு வெளிநாட்டில் மேல் படிப்பிற்காக செல்லும் உதவியும் கிடைக்கும். பணவரவு சாதகமான பலனை தரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்களது ராசியின் 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்களின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வியாபார லாபம் பெருகும். தொழில் லாபம் உண்டாகும். நினைத்தது யாவும் வெற்றிகரமாக அமையும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் உங்களது ராசிநாதன் சுக்கிரனுடன் குரு, புதன், சூரியன் இணைந்துள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்து சேரும். சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்து உங்களது சொத்து உங்கள் கைக்கு வரும். பெண்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மாறி வியாபார லாபம், தொழில் லாபம் பெருகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் உங்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்படும். சட்டத்துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான ஆதாயம் உங்களை வந்தடையும். அரசு லாபம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த லாபமும் மன மகிழ்ச்சியும் உங்களை வந்து சேரும். திடீர் திருமணம் கைகூடும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். சொத்து தர்க்கம் தீர்ந்துவிடும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு சேர்க்கையால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த ஆசைகள், கனவுகள் நனவாகும். திடீர் சொத்துக்கள் கைவரும். புதிய உறவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திடீர் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். சட்டத்துறையில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மாறிவிடும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனலாபம் உண்டு. திடீர் பணவரவு, தன அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். தூரத்து உறவினர்களால் உங்களுக்கு செய்தி வந்து அடையும். இனிய பயணங்களால் லாபம் உண்டாகும். அயல் நாட்டு உறவால் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் இது மகிழ்ச்சிகரமான பாராட்டுகளும் பரிசும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். எதிர்பாராத திடீர் பயணங்கள் செய்வீர்கள். திடீர் நண்பர்களால் உங்களுக்கு சிறு மனசங்கடங்கள் வரும் சூழ்நிலை உருவாகும். தடைபட்ட திருமணம் முடிவாகும். காதல் கைகூடும். புத்திர பாக்கியம் உண்டாகும்.
குடும்பத்தில் இனிய நிகழ்ச்சிகள், சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, இனிமையான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் பெண்களால் சில சிக்கல்கள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் சற்று சங்கடங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் சற்று சிறப்பை தராது. நீண்ட பயணங்களால் உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பணவரவும் ஆதாயமும் உண்டாகும். எழுத்துத்துறையில் சாதிப்பீர்கள். எழுத்துத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இது வெற்றி பெறும் நாளாக அமையும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் யாவும் நீங்கிவிடும். பெண்களால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். வீட்டில் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, சுப செய்தி நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். அடுத்தவர் செய்த தவறுக்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். திடீர் ஆதாயம், பணவரவு உங்களுக்கு உண்டாகும். வியாபார லாபம், தன லாபம், தொழில் லாபம் சிறப்பாகவும் லாபகரமாகவும் இருக்கும். உணவு சம்பந்தமான துறைகளில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டிகளுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டம காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று அனைத்திலும் ஓய்வு பெறுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தூர பயணங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள் சற்று தாமதமாகும். கொடுக்கல் வாங்கலிலும் சற்று கவனம் தேவை. பண சம்பந்தமான இடபாடுகள், கையெழுத்து சம்பந்தமான இடபாடுகள் நீங்கள் இன்று செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும். வீட்டில் அதிகமாக யாரிடம் எந்த பிரச்சனைக்கும் நிற்க வேண்டாம். தலை சம்பந்தமான பிரச்சனைக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசங்கடம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். திடீர் உறவினர் வருகையால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். சிறிது பயணங்கள் செய்வீர்கள். தூர பயணங்கள் செய்வதில் சற்றே தடங்கல்கள் வந்து சேரும். அயல்நாட்டு செய்திகள் உங்களை வந்து சேர்ந்து அது மனமகிழ்ச்சி கொள்ளும் நிலையில் உண்டாகும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குழந்தைகளுக்கான திருமண தடை விலகும். குழந்தைகளுக்காக சற்று செலவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். கணவனால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். சற்று மன உளைச்சல்கள், மன வருத்தம் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். உங்களது சந்திராஷ்டமம் இன்றுடன் தீர்ந்து விடுகிறது. நாளை முதல் உங்களது சந்திராஷ்டமம் மாறிவிடுவதுடன் நல்ல பலன்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, சற்று பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வது நல்லது. முரட்டு பிடிவாதம் உங்களை சற்று வாட்டி வதைக்கும். உங்களது ராசியில் கேதுவின் அபகாரம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். கேது ஞானகாரகன்தான் என்றாலும் சற்று தொல்லைகளும் தருவார். விஷக்கடி, விஷச்சொரிச்சல் போன்றவைகளால், தோல்வியாதை போன்றவைகளால் சற்று சிரமம் உண்டாகும். தூர பயணங்களால் சற்று நன்மைகள் வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். திடீர் பயணங்களால் லாபம் உண்டு. வியாபார லாபம் பெருகும். தனபரமான நேட்டம் உங்களை வந்து சேரும். பெண்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். தூரத்து உறவால் இனிமையான செய்தி உங்களை வந்து சேரும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை உங்களை வந்தடையும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் நலனில் சற்று அக்கறை கொள்ளவும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. வெளியுறவுகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சற்று கூடும். அலுவலகத்தில் உள்ளவர்களால் சற்று சிரமங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். மன உளைச்சலால் சற்று கவலை கொள்வீர்கள். உடல் உபாதை சற்று வாட்டும் உங்களை. குழந்தைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். வியாபார லாபம், தன லாபம், தொழில் லாபம் உங்களை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இனிமையான நாளாக இன்று அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழும் நாள் இன்று. நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலை சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு இன்று பொன்னான பாராட்டுகளும் பரிசும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும்.
வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். கலைக்காக தன்னை அர்ப்பணிப்பீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மற்றும் வந்து சேரும். தனவரவு அதிகமான நாளாக இன்று அமையும். வீண் வார்த்தைகளை தவிர்க்கவும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இரத்த சம்பந்தமான நோய்க்காக சற்று சிரமம் கொள்வீர்கள். அதற்கான மருத்துவ உதவியும் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். இனிமையான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட பயணம் மேற்கொள்வீர்கள். பயணத்தால் உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்பால் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். நீங்கள் எதிர்பார்த்தது இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். புதிய உறவால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். திருமண தடை அகலும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். கல்லூரி படிப்பிற்காக கடன் உதவி பெறுவீர்கள். கல்லூரி படிப்பு மேல் படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் மாறி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வியாபார லாபம், தனலாபம், தொழில் லாபம் அதிகமாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி பலமாக உள்ளதால் நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும். பூமி சொத்து கைவரும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நிறைவேறும். மனதில் இதுவரை நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் சுலபமாக வெற்றியாகும். நீங்கள் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்கள். திருமண தடையை அகலும். வியாபார லாபம், தனலாபம், தொழில் லாபம் பெருகும். விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று பலமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை அளிக்கும். குடும்பத்தாருடன் இனிமையான பயணத்தை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் மாறிவிடும். தூரத்து உறவினர் வருகையால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் செய்தி வந்து மனமகிழ்ச்சி தரும். தனவரவு, திடீர் தனலாபம் உங்களை வந்து சேரும். இதுவரை சட்டத்தால் ஏற்பட்ட சிக்கல்கள் மாறிவிடும். கேஸ் வழக்கு போன்ற தொந்தரவுகள் மாறிவிடும். வாகனத்தால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி வாகனம் உங்களை வந்தடையும். திடீர் வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. திடீரென்று யாராவது உங்களிடம் வந்து பணத்தை தந்துவிட்டு போவார்கள். மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இன்று உங்களுக்கு இருக்கும். தலைமை பதவி அலங்கரிக்க கூப்பிடுவார்கள். தொழில் வெற்றி, வியாபார லாபம் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டாகும். உங்களுக்கு இன்று நினைத்தது நிறைவேறும். இனிமையான பயணத்தால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும், எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கும், மருத்துவத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை போன்றவற்றிற்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த யாவும் இன்று நிறைவேறும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். எதிர்பாராத திருப்பங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பாராட்டுகள், திடீர் பரிசுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.